இப்போ ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி புதுசாக ஒரு பட்டன் வந்துருக்கு. இது எதுக்குன்னா நம்மளோட ஸோ எதுக்குன்னா அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கன்று வந்து பாருக்கோங்க. இந்த கன்று நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்டேட்டோட கன்று. ஸோ நார்மலாக எங்கள் கிராஸர்லாம் வச்சிங்கன்னா நார்மலாக இப்படி இருக்குமா, ஆனால் இந்த கன்னுக்கான கிராஸர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னு இது எதுக்காகன்னு தெரியுமா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி இது யூஸ்வலி இந்த மாதிரி நிறைய ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஸோ இது வின்டர் ஈவென்ட் கூட கிடையாது, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னு இதுக்கான இது எதுக்குன்னு இது நம்ம உடச்சா கூட நம்ம உடைக்க முடியும். ஸோ இது எதுக்குன்னு நீங்கள் தெரியுமா? ஹாய் கை. ஸோ இன்றைக்கான நம்ம அட்வான்ஸர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி நிறையா புது புது விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புது புது விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம தெளிவாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1 சேஞ்ச் என்னென்னா, ஸோ நீங்கள் இனிமேலேருந்து நீங்கள் எப்படி வேணாலும், அதாவது நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை ஷோ பண்ணுறீங்கள, ஸோ அதுக்கு இப்போ நிறையா அந்த லே அவுட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைசேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்ல, அப்போவே இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வராததால் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இது நம்மளோட யூஸ்வலாக உள்ளதோட சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் பார்த்துட்டிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் 2 சேஞ்ச் என்னென்னா, அது மெயினாக ஒரு வெப்பன், ஒரு நியூ ஷார்ட் கன்னில் ஒரு வெப்பன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தே ஆகுங்க. சும்மா மாசாக இருக்குது அந்த கன்று. நீங்கள் பாருங்கள், M590 நான் புது கன்னாக இருக்குது. இது நம்ம ட்ராகன் இருக்குல்ல, நம்ம ட்ராகன் லெவலுக்கு பெரிய சம்பவம் செய்யக்கூடிய கன் தான் இந்த கன்று. இது நீங்கள் பார்த்துக்கோங்களேன். அதாவது இந்த கன்னை பற்றி நம்ம என்ன சொல்லணும், இங்கே பாருங்கள். யூஸ்வலாக எல்லா இதுக்குன்னு ஓரளவுக்கு புல்லட் இருக்கும். இது ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அந்த ஒரு புல்லட் டக்குன்னு பாருங்கள், ஒரு 81 50 போயிட்டே இருக்குது. ஆனால் இது நம்ம ட்ராகன் அளவுக்கு பெரிய ஸ்கின் தான். அதாவது ஒரு புல்லட் இருந்தால் கூட இந்த ஒரு புல்லட் 150 வரைக்கும் போகுது. வெஸ்ட் இல்லாமல் இது நம்ம AWM லெவலுக்கு இருக்குது. HHS 715 போகுது. இது நம்மளோட AWMல கூட 1000 தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இது 715 போகுது. ஒரு சிங்கிள் புல்லட்லேயே 715 போகுது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இதை நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கன்னை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம்னா தனியான ஒரு வீடியோவே பண்ணலாம். அது நம்ம சேனலில் வரும். நாளைக்கு நம்ம ஒன்று கேரக்டர் அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். அதாவது இது இனிமேல் இந்த கன் ஃப்ரீ ஃபயருக்கு வந்தால் இந்த ட்ராகன் எப்படி ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்துச்சோ அந்த லெவலுக்கு சேஞ்ச் கொண்டு வர கன் தான் இது. அதுக்கப்புறம் இந்த கன் என்னென்னா, நீங்கள் லாங் ரேஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஓடுறப்ப இந்த கன் எடுத்து ஓட முடியாது. ஸோ இது மட்டும்தான் இதுக்கு ஒரே டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இது நீங்கள் லாங் ரேஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், நான் இங்கே நின்னால் கூட இதுக்கு ஒரு 80-40 போதும். லாங் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த கேமுக்குள்ளே இருந்தாலும் தெரியும் இது என்ன வேலை பண்ண போதோ. முன்னாடி பைசன்னு ட்ராகன்னா அப்போ எந்த அளவுக்கு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துச்சோ அந்தளவுக்கு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். ஸோ நம்பர் 3 சேஞ்ச் நான் இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்கு, லைலான்னு. இது நம்ம க்ளூ வாலுக்கு பவர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரை பற்றி பேசணும், தனியான ஒரு வீடியோவே பேசலாம். ஸோ இந்த வீடியோ தான் நான் கேரக்டரை பற்றி பேச வீடியோ தனியாக நான் நாளைக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அப்போ அதை பார்த்து ஸோ நீங்கள் அதை அப்போ உட்காந்து பார்த்துக்கோங்க. அது சூப்பரான கேரக்டர் தான் கைஸ். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம நம்பர் 4 சேஞ்ச் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த OB46 அப்டேட் அட்வான்ஸ் இந்த மாதிரி நிறையா டோக்கனாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, நம்மளோட க்ளூ வாலுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு க்ளூ வால் மாடியூல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக இருக்கும். ஸோ ஒன்று என்னென்னா க்ளூ வாலுக்கு பல பவர் இதுனா தரும். அதாவது ஒன்று என்னென்னா க்ளூவால் உடஞ்சா கூட எனிமிக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னொன்று க்ளூவால் ஹெல்த் அதிகமாக்கும். ஒன்று என்ன க்ளூவாலோட ஹெல்த் அதிகமாக்கும்.
வேறு என்னென்னா வந்துட்டு இந்த க்ளூவால் உடைக்க முடியாத அளவுக்கு வந்து ஆக்கி விடும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்மளால் பேச முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் வீடியோவில் வந்து பேசிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சேஞ்ச் நம்பர் 5. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா அதாவது மேப்லேயும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பனிக்கட்டியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இது இன்னும் வந்துட்டு நம்ம வின்டர் ஈவென்ட் கூட கிடையாது. ஆனால் பீக்கு நீங்கள் என்ன சம்பவம் பீக் இல்லை ஃபேக்ட்ரிக்கு என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியல. ஏன்னா முன்னாடி ஃபேக்ட்ரி நிறைய பேர் இறங்குவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் இறங்குன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பனிக்கட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரே பர்பஸ் என்னென்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னா இது வந்து உடைக்க கூட முடியும். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி குத்துறேன்னா உடையுதா. ஸோ இதை உடச்சா சில வாட்டி வந்து ரிவார்டு கூட கிடைக்கிது. ஸோ இந்த இதை பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது உடச்சா தான் வந்து உங்களால் உள்ளே போக முடியும். ஒரு வழி இது நம்ம யூஸ்வல் 2 வழி இருக்கும். இப்போ ஒரு வழி கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் உடச்சா தான் உள்ளே போகும். சில வாட்டி இது வந்து உடச்சா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கூட தருது. ஸோ இது வந்து புதுசாக இருக்குது எனக்கே. ஸோ இது வந்துட்டு நான் இன்னும் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் இது வந்துட்டு என்ன இது எதுக்கு கொண்டு இருக்காங்கன்னு ரீசன் கூட வந்துட்டு தெரியாது. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி பாலம் இருக்கா, இந்த பாலத்தை கூட இந்த மாதிரி உடைக்க அப்படிங்க. அதாவது இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டு. ஏன்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரியை பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்து கேம்ப் பண்ணுறப்போ 4 ஸ்டேர்ஸ் இருக்கா, எந்த பக்கம் வந்து வருவாங்கன்னே தெரியாது. அதனாலே பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்னா லாபியில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ண உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் மாதிரி கிடைக்குது. நார்மலாக வந்துட்டு மேப்பை கூட வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதாவது இந்த அப்டேட்டில் வந்து தினுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி ஒரு குறியீடு கூட இல்லை. ஸோ ஓகே, இப்போ சேஞ்ச் நம்பர் 7க்கு போயிடலாம். யூஸ்வல் நீங்கள் வந்து ஒருத்தனை எலிமினேட் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி அனிமேஷன் மட்டும் காட்டலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக தனியான பட்டனே இருக்குது. இது நீங்கள் பாருங்களேன், இதை வச்சு இந்த சைடில் இருக்க இந்த பட்டன் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் சுற்றி போனீங்கன்னா இந்த எனிமி அடிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கு. ஆனால் இது நீங்கள் பேனுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. கட்டாலாக் சூப்பராக இருக்கும். அதாவது எனிமி அங்கே தூரத்துலேருந்து வரப்போய் அடிக்கலாம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு லெவலுக்கு நான் வந்து ஒரு நல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பேன் வச்சு தான் பேனு கட்டாலாம் வச்சு அடிக்கிறப்போ வந்துட்டு முக்கி நம்ம அடிச்சிட்ருப்போம். ஸோ இது வந்து ஒரு லெவலுக்கு இந்த இது வேலையை ஈஸியாக்கி விட்டுரும். ஆக்சுவலி ஆக்னே கட்டானா சூப்பராக அடிக்கும். இதில் வந்து இது வேறு கொண்டு வந்தால் மாதம் இருந்து கட்டானா எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுடுகாடு ஏகேஏ கிரேவியார்டுன்னு நம்ம மேப்பில் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்துட்டு லைக் புது பெயிண்ட் எல்லாத்தையும் அடித்து அது என்னமோ வந்து திருவிழா மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், சுடுகாட்டுக்கு என்ன திருவிழா ஏன்டா நடக்குது அப்படி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி இந்த மெயின் வீடு எல்லோ கலர் அடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பிடிக்கல கைஸ். ஏன்னா வந்துட்டு இந்த கிரேவியார்டு எனக்கு பிடிச்ச மேப். ஏன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக சுடுகாடு மாதிரியே இருக்கும். எனிமி வந்து அவனை செத்தாக வந்து இந்த சுடுகாடில் புதைச்சி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்க்க அப்படி இல்லவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நல்ல இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை ஷூட் பண்ணால் கூட உடையும்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து இன்னும் ட்ரை பண்ணேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா இதோட நம்ம வந்துட்டு இந்த சேஞ்ச் எல்லாம் முடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்பர் 7 சேஞ்சஸ். வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு போங்க. ஸோ இது மாதிரி வந்து அப்டேட் வேணும்னா